வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதீத கோபம் கொண்ட ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சொந்த பந்தத்தெல்லாம் பெருசாலாம் யோசிக்க மாட்டாங்க. தாங்கிற எண்ணம், அதிகாரம், மதமைங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே அவங்களோட உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரிவினையை கொடுக்கறதுக்குள்ள சந்தர்ப்பங்கள்லாம் உருவாக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சிம்ம ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா நமக்கு அதீத வேகமான ராசி உங்களுக்கு சிம்ம ராசி. ஏன்னா சூரியன் உங்களுக்கு இங்கே பவராக உட்காராரு. அது சூரியன் சுட்டு எரிச்சிடாதா, அக்னி நட்சத்திரம் நம்மளால் முடியுதா, அது மாதிரி ஒரு வெப்பத்தை உள்ளடக்கிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. அப்போ யாருமே ஒரு ஏதாவது சொல்லிட்டோம்னா அவங்களால தாங்கிக்கிற முடியாது. அவங்க கரெக்டாக இருப்பாங்க, அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் எந்த சொல்லையுமே அவங்களால தாங்கிக்கிற முடியாது. தாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். தன்னை சமுதாயத்தில் மதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சப்போஸ் தன் மரியாதைக்கு ஏதாவது ஒரு இலக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கோபத்தை உள்ளடக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிக்கு அவங்களோட குடும்ப வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஏன்னா ஒரு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்காது. சப்போஸ் கிட்டலாம் இருந்து வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா தப்பான வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, மகரம் கும்பராசிலெல்லாம் பிறந்து மனைவியெல்லாம் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இவங்க கோபத்துலேயும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்க விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா சொந்தங்கள்லாம் நிறையா நமக்கு கிடைக்கும். சப்போஸ் விட்டு கொடுக்காம தாங்கிற எண்ணம் வேணும், இது நமக்கு ஒரு இடத்துல ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற நினப்புனால போய், அதாவது அங்கீகாரம் கிடைக்கும். சப்போஸ் அப்படி இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அவங்க எதிர்பார்த்த ஒரு கெப்பாசிட்டியில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட முன்னுக்கு முன்னான வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா அந்த கோபத்தில் விடுற வார்த்தை அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனதளவில் விடுறது கிடையாது, கோபத்தில் விடுற வாழ்க்கை. அப்போ வார்த்தையை விடுவாங்க. அப்படி அந்த வார்த்தையை விடும்போது மேற்கொண்டு அது அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு சில பாதகத்தையும் சந்திக்கிற வேலையை பார்க்கும். அதனால் சமுதாயத்தில் இருக்கட்டும், நம்ம மனைவினா கணவன், கணவன்னா மனைவி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் இந்த சிம்மராசியை பற்றி தெளிவாக பேசுகிறேன், அதில் சூட்சமங்கள்லாம் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா.